ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு நம்ம வந்து கேரட் யூஸ் பண்ணி தாங்க ரெசிபி பண்ண போறோம். கேரட்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு சீப்பா கிடைக்கிற ஒரு வெஜிடபிள்ஸுங்க. அதான இதோட பெனிஃபிட் பார்த்தோம்னா ரொம்ப அதிகம். ஸோ கேரட்னு எடுத்துக்கிட்டா இது வந்து நம்மளோட கண் பார்வைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதோட பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட இம்யூனி சிஸ்டத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட கேரட்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது வந்து 250 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேங்க. அதை வந்து தோல் நல்லா சீவிட்டு அதை ரவுண்ட் ரவுண்டா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்க கேரட் தாங்க. ஒரு 10 ருபீஸ்க்கு வாங்கினீங்கனாலே போதுங்க, ஓரளவுக்கு நல்ல குவாண்டிட்டி இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து இது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்னா ஒரு 1/4 முடி அளவுக்கு வந்து தேங்காய் வந்து ஆட் பண்றோங்க. தேங்காவை நான் சின்ன சின்னதா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்க துருவி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தாங்க. இப்போ நான் வந்து இதுல வந்து தேங்காய் எடுத்திருக்கேங்க. நீங்க தேங்காய் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்க பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஒரு 200 ml வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பாலை வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம இதுல வந்து தேங்காய் ஆட் பண்ணி செய்யும் போது வந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சா இருக்குங்க. சப்போஸ் வந்து பால் ஆட் பண்ணாங்கன்னா அதுவும் வெல் அண்ட் குட் தாங்க. அதுவும் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காவையும் கேரட்டையும் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து போட்டுடலாங்க. மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ அதுல வந்து நம்ம இதை மிக்ஸி ஜார்ல போட்டதுக்கு அப்புறம் இதை வந்து லைட்டா வந்து ஒரு ஓட்டிட்டு வந்துடுறாங்க. அதாவது தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதோட வந்து ஒன்று ஆட் பண்ண போறோங்க. அது என்னன்னா சுகர் தாங்க. சுகர் வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. சுகர் வந்து அன்ஹெல்தி தாங்க. ஆனா அதுக்கு பதிலாக வேற ஏதாவது நமக்கு வந்து இப்போ வெல்லமோ வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சமா வந்து சக்கரை வந்து எடுத்துக்கிறோங்க. ஸோ அதையும் போட்ட பிறகு லைட்டா வந்து மறுபடியும் ஒரு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன் டைம் வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அதுல வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கேரட்டோட காஸ்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப சீப் தாங்க. ஸோ ஆனால் நம்மளோட பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ இப்படி சீப்பான ஒரு வெஜிடபிள்ஸ் நமக்கு ஒரு ஹெல்த்தியாக எப்படி வந்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ணலாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா அந்த திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதில் வந்து நம்ம ஜூஸ் வந்து ஊற்றிடலாங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து இது ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லதுங்க. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.